ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலி கிச்சன். தேங்காய் பொடி. இந்த தேங்காய் பொடி இட்லி, தோசை, சாதம், கஞ்சி இது கூட எல்லாம் சூப்பராக செட் ஆகும். இது நம்ம ஒரு தடவை பிடிச்சி வச்சோன்னா 2-3 மாதம் கெட்டு போகாமல் நம்ம பயன்படுத்தலாம். எப்படி செய்யலாம் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து நல்ல விளைஞ்ச தேங்காயாக பார்த்து எடுங்க. நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து நைஸாக துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கைப்பிடி கறிவேப்பிலை, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி, 2 ஸ்பூன் மல்லி விதை, 2 ஸ்பூன் ஜீரகம், 15 சாம்பார் வெங்காயம், 15 பல் பூண்டு, 50 கிராம் உளுந்து, 15 நம்பர் வத்தல் மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இதுதான் இந்த தேங்காய் பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இனி இப்படி செய்ய தொடங்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்து பொன்னிறமாக பொரிச்சு எடுப்போம். இந்த கலர் மாதிரி பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே திருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்ப்போம். தேங்காயை சேர்த்து நல்லா வறுப்போம். இந்த பாதி அளவு வறுபட்டுருச்சு. இதில் இப்போ வத்தல் மிளகு, மல்லி, உளுந்து, நல்ல மிளகு இது 4 சேர்த்து நல்லா வறுப்போம். நான் வத்தல் மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கிறேன், வறுபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வறுப்போம். திருப்பியும் நல்லா வறந்துருச்சு. அடுத்ததாக நம்ம ஜீரகம், உப்பு, கறிவேப்பிலை, புளி இது 4 பொருட்களையும் சேர்த்து திருப்பியும் நல்லா வறுப்போம். இது பொன்னிறமாகிறது வரை நம்ம வறுக்கணும். மிதமான தீயில வச்சு வறுக்கணும், அடி பிடிக்காம வறுக்கணும். வறந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்ப்போம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து கலந்து விடுவோம். இந்த பாருங்க, கறிவேப்பிலை எப்படி உடையுது பாருங்க. இந்த அளவு நம்ம வறுக்கணும். எல்லாமே வறந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விடுவோம். பொடிப்போம். இங்கே பாருங்கள், மிளகு எவ்வளவு தூளாக உடையுது பாருங்கள். இந்த அளவு நீங்கள் வறுக்கணும். இதுதான் பக்குவம். மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக பொடிக்க வேண்டாம். சின்ன கொரகொரப்பாக நம்ம இட்லி பொடியெல்லாம் பொடிப்போம்ல வீட்டில், அந்த அளவு கொரகொரப்பாக பொடிச்சு எடுக்கணும். பிடிச்சி எடுத்துட்டேன் பாருங்க. சுவையான மணமான தேங்காய் பொடி ரெடி. இதே மாதிரி இந்த அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆலி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.